ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்போர் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வீடு தேடி போய் தினமும் உணவு வழங்கும் அறக்கட்டளையை பற்றி நாம் இப்பொழுது கேள்விப்படுகிறோம். யாருக்குமே தோன்றாத இந்த மாற்று சிந்தனையுடன் செயல்பட்டு வருகிறார் அன்னை விஜிஎஸ் மக்கள் நல அறக்கட்டளை நிறுவனர் அன்னை விஜி சரவணன் அவர்கள். இவர் குறித்த முழுமையான விவரங்களை நாம ஏவியில அவர் சாதனைகள் குறித்து அவருடைய சேவைகள் குறித்து நாம் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் முழுமைக்கும் பிரபலமாக உள்ளது விஜிஎஸ் மக்கள் நல அறக்கட்டளை. பசிக்கு உணவு கொடுப்பது முதல் இறந்த ஏழை மக்களின் இறுதிச் சடங்குக்கு உதவுவது வரை அன்னை விஜி சரவணன் செய்யும் சமூக நல பணிகள் ஏராளம். பசித்த வயிறுக்கு உணவு கொடுப்பதை பல அறக்கட்டளைகள் செய்தாலும் மாற்றுத்திறனாளிகள், நடக்க முடியாத முதியவர்கள் உள்ள இல்லங்களை தேடி சென்று தினந்தோறும் உணவு வழங்கி வருகிறார். இந்த சமூக பணியை கடந்த 4 ஆண்டுகளாக ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளான அண்ணா நகர், கொற்றாங்குறிச்சி, ஆறுமுகமங்கலம், அரசன்குளம், மாரமங்கலம், இடையற்காடு, தலவாய்புரம், மேலமங்கலக்குறிச்சி, நலன்குடி, நலராஜபுரம், திருப்புளியன்குடி, கிறிஸ்கோவில், பேட் துரைசாமிபுரம், கோட்டைக்காடு, முண்டியலூர், பேட்மாநகர், திருவழுதி, நாடார்விலை, ஆலடியூர், சம்படி, சம்படி காலனி, மேல சம்படி போன்ற சுற்று வட்டார பகுதிகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு மற்றும் இரவு உணவளித்து வருகிறார். இதேபோல் அன்னை விஜிஎஸ் அறக்கட்டளை சார்பில் ஏழை மக்களின் இறுதிச் சடங்கு சிறப்பாக அமைய ஃப்ரீசர் பாக்ஸ், சவப்பெட்டி, சொர்க்கரதம் ஆகியவற்றை இலவசமாக வழங்கி வருகிறார். இத்துடன் இறுதிச் சடங்குக்கு பண வசதி இல்லாத ஏழை மக்களுக்கு அவர்களது நெருக்கமானவர்களின் இறுதி பயணம் நல்ல முறையில் அமைய தன்னாலான நிதி உதவியையும் விஜி சரவணன் செய்து வருகிறார். கணவரை இழந்தோர் தொழில் உதவி, ஏரலில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கும் சமயம் இந்த 2 நாட்கள் மட்டும் 5000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கியுள்ளார். வறுமை நிலையில் உள்ள பெண்கள் வீட்டிலிருந்தே சம்பாதிக்க 20க்கும் மேற்பட்ட தையல் மிஷின்களை ஆதரவற்ற பெண்களுக்கு வழங்கியுள்ளார். அத்துடன் நன்றாக படிக்கும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி அவர்களது மேற்படிப்பிற்கு உதவி வருகிறார். ஏற்கனவே ஏரல் முழுவதும் தனது சமூக பணிகளால் கவனம் ஈர்த்துள்ள அன்னை விஜி சரவணன் தற்போது தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டு மேலும் திறம்பட சமூக சேவையாற்றி வருகிறார். விஜி சரவணனின் சேவையை பாராட்டி வஷ்தத்தே இஸ்லாமிய ஹித்ரபில் 2024 ஆண்டுக்கான சிறந்த மனிதநேய பண்பாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி முரசு பத்திரிகை சார்பில் உழைப்பின் நாயகன் என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு அன்னை விஜிஎஸ் அறக்கட்டளையின் சேவையை பாராட்டி வாலிபால் கிளப் சார்பில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அவர் கூறுகையில், தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவராக தளபதி விஜய் அவர்கள் அஞ்சலை அம்மாளை ஏற்றுக்கொண்டுள்ளார். சமூக சேவகரான அஞ்சலை அம்மாளை தனது கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டதால் கவரப்பட்டு நானும் தமிழக வெற்றி கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன். சமூக சேவகனாக பணியாற்றுவதையும் கடந்து மக்கள் சேவகனாக பணியாற்றும் போது லட்சக்கணக்கான மக்களுக்கு நேரடியாக உதவ முடியும் என்பதாலும் சமூக சேவகர்களை மதிப்பதாலும் தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொண்டேன் என்றார். வாழும் வாழ்க்கை ஒருமுறைதான், அதனை மற்றவர்களுக்காகவும் சிறிது வாழ்ந்து விடுவோம் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டு வரும் அன்னை விஜி சரவணனுக்கு ஏரல், ஸ்ரீவைகுண்டம் பகுதி மக்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். விஜிஎஸ் மக்கள் நல அறக்கட்டளை மூலம் பல்வேறு சேவைகளை செய்து வரக்கூடிய திருமிகு அன்னை விஜி சரவணன் அவர்களுக்கு மக்கள் நலத்திட்ட நாயகன் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது ஜேடன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம். அனைவரும் கரமொலிகளை எழுப்பி அவரது சேவைக்கு நாம் பாராட்டுகளை தெரிவிக்கலாம். இந்த விருதோடு சேர்ந்து அடுத்ததாக திரைக்கலைஞர் திருமிகு லெஜிஸ்லி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வளர்ந்து வரும் நம்பிக்கைக்குரிய திரைக்கலைஞர் இவர்.
மலையேறும் பெருமாள், கபாலி, மெட்ராஸ், ஒரு நாள் கூத்து ஆகிய படங்களில் தனது மிகச்சிறந்த நடிப்பு திறனை இவர் வெளிக்காட்டி இருக்கிறார்.